ஹலோ வீவாஸ். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைக்கி பதிவில் கடந்த 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்பட்டது. அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சில பேர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாங்க அந்த நோன்பு தவற விட்டுருப்பீங்க. இந்த வரலட்சுமி நோன்பு மீண்டும் வேறு எந்த நாள்லையாவது செய்யலாமா அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்றைய பதிவில் கொடுத்துருக்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி. காலையிலே எப்போதும் போல் அதிகாலையிலே ஏஞ்சி வாசல்லாம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக கோலம்லாம் போட்டு விட்டுருங்க. இந்த செடி கிருஷ்ணருக்கு பக்கத்தில் 2 செடி அந்த குரோட்டான்ஸ் வச்சுருந்தா 2மே காஞ்சு போயிடுச்சு. இப்போ வேறு செடி அதனால் மாற்றி வைக்கிறேன். குரோட்டான்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி கம்மியாகவே ஊற்றணுமா. நான் செடி வாங்கும்போது எனக்கு கேட்டேன், ஏன் அந்த செடி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தொட்டியில் வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே குரோட்டான்ஸுக்கு போதுமா, அதுவும் 1 நாளைக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு அந்த செடி கொடுக்குற அந்த அண்ணன் தான் சொன்னாங்க. பார்த்துட்டு அதோட 2 சைடு செடியெல்லாம் வச்சுட்டு காலையிலேயே நான் எப்போதும் துளசி மாடத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நார்மலாக எப்போதும் கோலம் போட ஆரம்பிச்சிடுவேன். கடந்த 8ஆம் தேதி சில பேர் வரலட்சுமி நோன்பு எடுத்திருக்க மாட்டீங்க. இவங்க எந்த நாளில் வேறு மாற்று நாள்னு பார்த்தா வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி ஆடி மாதத்தோட கடை வெள்ளி அன்றைக்கு இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை இந்த நாளும் என்னால் இருக்க முடியாது, இதற்கு பதிலாக மாற்று நாள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அதாவது அந்த நவராத்திரி வரும்ல, அந்த நவராத்திரி அன்னைக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் அந்த நவராத்திரி வரும்னா அதில் ஒரு வெள்ளிக்கிழமை வரும்ல, அந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு இருந்து லக்ஷ்மி தாயாருக்கு பூஜைகள் பண்ணலாம். நார்மலாகவே இப்போ நம்ம வரலட்சுமி நோன்புனாலே கலசம் வைத்து தான் வழிபாடு பண்ணுறது பழக்கம். சில பேர் கலசம் வைத்து வழிபாடு பண்ணாதவங்களும் இருப்பாங்க. இல்லை நான் இந்த ஆண்டு புதுசாக கலசம் வைக்கலாமான்னா தாராளமாக வைங்க, வச்சு வழிபாடு பண்ணலாம். அதிகாலையிலே ஏஞ்சிட்டு அழகாக குளிச்சுட்டு நீங்கள் திருவுருவப் படமாக இருந்தால் திருவுருவப் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறேன்னா கலசத்துக்கு கண்டிப்பாக கலசத்திற்கு நூல் சுற்றி தான் ஆகணும். அப்படி எங்களுக்கு நூல் சுத்த தெரியாதவங்க கலசத்தோட வாய்ப்பகுதியில் ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தண்ணியை நல்லா கலந்துட்டு அதில் ஒரு பூ வச்சு அந்த வாய்ப்பகுதியில் ஒரு முடிச்சு போட்டு நூல் சுற்றி விட்டுருங்க. அதோட பார்த்தா கலசத்தில் தண்ணி வைக்கிறவங்க இருப்பாங்க. பச்சரிசி தண்ணி வைக்கிற முறைன்னா ஃபுல்லாக தண்ணியை நிரம்ப ஊற்றிங்க. அதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜவ்வாது, குங்குமம், அர்த்தர், 11 ரூபாய் நாணயம், கொஞ்சமாக பூவு இதெல்லாம் போட்டு மேலே நல்லா தேங்காய் நல்லா கழுவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஜாக்கெட் பீட் இருந்தால் ஜாக்கெட் பீட் சாத்துங்க. இல்லை எங்கள்கிட்ட புடவையே இருக்கனால தாராளமாக புடவை கட்டி அம்பாலை அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை அரிசி வைக்கிறவங்களுக்கு பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், பூவு, 11 ரூபாய் நாணயம், அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அதே ப்ராசஸ் தான். அதேமாரி பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் புது முறையாக இருக்குது, நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோன்பே இருக்க போகிறேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யலாம் அனுமதிக்க மாட்டாங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லைங்கவங்க காலையில் ஏஞ்சிட்டு மகாலட்சுமியோட திருவுருவப் படம், லக்ஷ்மி குபேரரோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு காலையிலே, அதாவது வெள்ளிக்கிழமைங்கிறது காலைல 6 to 7ங்கிறது சுக்கிர ஓரை, அந்த நேரத்தில் நம்மளுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோன்புனாலே வரலட்சுமி நோன்புங்கிறது நோன்புன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நோன்புனாலே அன்றைய முழுவதும் நம்ம உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பேர் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் எழுப்புகிறாங்க. முடியாத பட்சத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், தவறில்லை. அப்படி எங்களால் நோன்பு இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க வேணா ஒரு கிளாஸ் பாலோ இல்லை பழமோ சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க. திருவுருவப் படத்திற்கு எப்போதும் ஒரு கயிறு ஒன்று போட்டு விட்டுருங்க. கலசமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் தாலி கயிறு போட்டு வேணும். தாலி கயிறு போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் என்ன வச்சுங்க. பூஜைக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வச்சுருங்க. பிள்ளையார் சிலை இல்லைன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு காலையில் நம்ம நோன்பு ஆரம்பிக்கும் போது ஒரு தேங்காய் ஒன்று உடச்சி சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய நோன்புக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லி, அதோட நம்மளோட குலதெய்வத்தையும்
வேண்டுதல் வச்சுட்டு நம்மளுடைய விரதத்தை காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மாலை பொழுதில் வந்து அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு என்ன நெய்வேத்தியம் இருக்க இனிப்பு வகைகள்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். 108 நாணயங்கள் 108 ரூ. 1 நாணயமாக இருந்தாலும் சரி, ரூ. 5 நாணயமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா லக்ஷ்மி குபேர நாணயம் இருந்தால் இன்னும் சிறப்பு. அதனால் வந்து 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். அன்றைய தினம் கனகதாரா ஸ்தோத்திரம் மறக்காமல் படிங்க. எனக்கு அது தெரியாதுங்கிறவங்க செல்லில் ப்ளே பண்ணி விட்டு அதை பார்த்து கூட படிக்கலாம். இந்த பதிவு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.